ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நோம்பு திறந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு நோம்பு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் மண்ணடியில். ஸோ போய் அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு மண்ணடியே கிளம்பி போயாச்சு. நான் வந்து மதியான டைமே கிளம்பி போயிட்டேன், ஏன்னா சாயங்காலம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி போனது. ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் ஒரு வகையில் என்னை வந்து கொஞ்சம் வருத்திடுச்சு. வெயில், பயங்கரமான வெயில். வண்டி ஓட்டிட்டு வந்ததே எனக்கு வந்து செம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மண்ணடியில் அந்த டைம் நான் போனப்போ வந்து அப்போதான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபிர்தோஸ்ல தான் இப்போ இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு நான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இதுல வந்து 1350 ருபீஸ் ஆயிருக்கு மொத்தமா இதை வாங்குறதுக்கு. என்னால நான் போய் பர்ச்சேஸ் பண்ணதை வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்துட்டு செம்மையான வெயில். எனக்கு வந்துட்டு அங்க கன்ஜஸ்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டக்கு டக்குன்னு வாங்கிட்டு கிளம்பி வந்துடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்க கைஸ், எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாப்பிடுவோம். வாங்க, வித்தவுட் டிலே ஆரம்பிக்கலாம். ஓகே, சொன்னோன்னா பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏதோ ரோல் மாதிரி இருக்கு, செமையா ஹரியாலி கிரீன் கலர். அப்புறமா பால்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பாப்கார்ன்ஸ் ஃபில்லட் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டஃப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி போயிருந்தீங்கன்னா. இது என்னன்னு பேர்லாம் தெரில. அங்கே இருந்தது எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்னன்னே தெரில. ஓகே, அதே மாதிரி இதில் ஒரு ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்கு நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 3 மயனஸ் இருக்காங்க. அண்ட் மெயினாக வந்துட்டு ஹலீம் வாங்கியிருக்கோம் गाइस, ஹலீம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரோஸ் மில்க், ஒரு பாதாம் பால். இது வந்து நொங்கு பாயாசம். ஆரம்பிக்கலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது ஆக்சுவலா. ஆனா வந்து இவ்வளவு பசியில வந்து நோம்பு திறந்த உடனே இவ்வளவு சாப்பிடவே முடியாது. சீரியஸா வந்துட்டு டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆயிடுமா, இல்ல போதுன்ற மாதிரி ஆயிடுமான்றதுலாம் தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹலீம்ல இருந்தே போயிடலாம். நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க தல தல தலன்னு இருக்குது. நான் கொஞ்சம் எல்லாமே லைட்டா ஆறி போயிடுச்சுதான், வேற வழி இல்லை. நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு டிஸ்டன்ஸ் தூரம். காய்ஸ், இங்க பாருங்க, இது நான் கிட்டக்க காமிக்கிற பாருங்க, செம்மையா இருக்குது. செம்மையா இருக்கு காய்ஸ். ஹலீம் இன்னொரு பைக் போறேன். நல்ல ஒரு ஹலீம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சதுலேருந்தே போயிடலாம். இங்க பாருங்க, இது வந்துட்டு கிராப் ஃப்ளஷ் தான் உள்ள இருக்கும். அதனால வந்து கீழே வந்து அதை பிடிக்கிறதுமே வந்து கிராபோட கால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டேஸ்ட் பண்ணலாம். உள்ள கிராபோட ஃப்ளஷும் ஏதோ ஒரு மாவையும் கலந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த நல்லா அதோட ஃப்ளேவர் கிடைக்குதாங்க. ஃபிஷ் ஃபில்லட் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட ராவான டேஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் தூள் சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், ரியலாகவே உள்ள வந்து ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் அப்படியே வச்சிருக்காங்க. மாவு எதுவுமே கலக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. நல்லாவே இருக்கு கைஸ். இப்போ மைனஸோட ஆக்சுவலாக இதை வந்து சூடாக சாப்பிட்டுருந்தோம்னா செம்மையாவே இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 6 நாளுமே அது நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீஸ் பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக அங்கேயே வந்து பார்க்குறப்போ வந்து நிறைய பேர் இதை வாங்கிட்டு இருந்தாங்க. பட் சின்னதாக இருக்கு. பட் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு மீட் அரைச்சு உள்ள வச்சிருக்காங்க, சீஸும் உள்ள வச்சிருக்காங்க. பட் சூடா இல்லாதனால அகெயின் அது மாதிரி தான் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய ரோல் வந்து கண்ணை லைட்டா உறுத்துது. இதுதான் கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு ஒரு ரோலும் இருக்கு, இதுவோட இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஃபீல் கொடுக்குது, கொஞ்சம் வந்து ரெட்டிஷா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு போவோம். இது கெபாப் சூப்பரா இருக்கு கைஸ், அல்டிமேட். இந்த இன்னொன்று நம்ம பார்த்தோம்ல, அதையும் சாப்பிட்டுருவோம். இது ரொம்ப சூவியா இருக்கு. உள்ள மீட்டோட கலருமே வந்துட்டு லைட்டா கிரீனிஷ் பிளாக்ல இருக்குது. பட் எனக்கு இது ரெண்டுத்துல வந்து கேட்டீங்கன்னா அதுதான் பிடிச்சிருந்துச்சு. இது ஓகேவா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. இது அடுத்த ஹரியாலி ட்ரை பண்ண போறோம். இது சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக உள்ள வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸும் கிரீன் சில்லி ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி இருக்கு உள்ள. பட் ஆனால் கிரீன் சில்லி ஃப்ளேவர்லாம் வந்துட்டு ஒர்க் தான் இருக்காங்க, இல்லவே இல்லை. பட் அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் இருக்கு, நல்லாவே இருக்கு இந்த கிரீன் சில்லி வருது. ஹரியாலி. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பொட்டலம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்கல்ல, இது என்னன்றது எனக்கு பேர் தெரில. கைஸ், இது வந்து
இந்த கறி பரோட்டா செய்வாங்கல்ல, உள்ள ஒரு ஸ்டஃபிங்ஸ், அந்த ஸ்டஃபிங்ஸை உள்ள வச்சு இது வந்து அந்த மைதா மாவு தான் நினைக்கிறேன், அந்த ஷீட் மாதிரி எடுத்து அப்படியே போட்டு மடக்கி உள்ள வச்சு அப்படியே மேல கோட்டிங்ஸ் கொடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. சூப்பரா இருக்கு கைஸ். ஆக்சுவலா இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன், நல்லாவே இருக்கு. பாத்தீங்களா, இன்னொரு பைட்டு போறேன், நீங்க எல்லாத்தையுமே அப்படிதான் போறேன்னு உங்களுக்கு தோணும் மனசுல, பட் நல்லா இருக்காது, நல்லா சில்லு இருந்துச்சு. பட் வீட்டுல கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருந்தேன். நல்ல வேலை, சூப்பரா இருக்கு. எசன்சியா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. லைட்டா போட்டு ஸ்வீட்டும் லைட்டா மைல்டா போடணும், அதே மாதிரிதான் இருக்கு. குட் ரோஸ் மில்க், இதுவும் நான் ஃபிதோஸ்ல இருந்து தான் வாங்கினேன். ஓகே கைஸ், இப்போ அடுத்து வந்து இந்த ஜெய்ஜாண்டிக் ஃபிகரை வந்து சாப்பிட்டுருவோம். பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கு. இதுவும் கொஞ்சம் மொறுமொறுன்னு நம்ம சூடா சாப்பிட்டு இருந்திருக்கணும். பட் இப்போ எப்படி இருக்கு போகுன்னு தெரியல. நான் ஒன்னா இதுக்கு மேல உள்ளதுக்கு வந்துட்டு ஃபிளேவர் கிடையாது, உள்ள இருக்க சிக்கன் மட்டும்தான். இந்த மொறுமொறுன்னு சூடா சாப்பிட்டுருக்க மட்டும் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ரொம்ப சீவி ஆயிடுச்சு இப்போ. பட் ஓகே, மைனஸ் வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மைனஸோட ஃப்ளேவர் மட்டும் தான் புஷ் பண்ணுது. சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ கேட்டிங்கன்னா நான் திருப்பி இன்னொரு பைட் போக மாட்டேன். பட் வேஸ்ட் பண்ணான்னு கேட்காதீங்க, எப்படி தின்னுணும். ஓகே கைஸ், அதே ஜைஜாண்டிக் ஃபிகரோட கோட்டிங் மாதிரியே தான் இதுக்கும் இருக்கு. இந்த ஐஸ் குச்சியில குத்தியும் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள மேபி சிக்கன் வந்து பெரிய அமௌண்ட் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ள வந்து மசாலாவும் அதிகமாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதோட பைக் போவோம். இதுவாக இது முறுமுறுன்னு இல்லைனாலுமே இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிக்கன் எல்லாம் வந்து அரைச்சு அதை மாவு மாதிரி இப்படி பிடிச்சி வச்சு அதுக்கு மேல ஒரு பேட்டர் கொடுத்து பொரிச்சு எடுத்துருக்காங்க. அது மாதிரி இல்லை, அது ஜஸ்ட் வந்து ஒரே ஸ்ட்ரிப் மாதிரி உள்ளதை போட்டு அது மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்போ ஃப்ளேவர் இல்லை. பட் இது நல்லா இருக்கு. பாப்கார்ன் யூஸ்வல் நல்லா தான் இருக்கும். ஸோ அதையும் ஒரு பைக். ஓகே, நல்ல ஒரு பாப்கார்ன் தான். சூடாக சாப்பிட்டா இதுவுமே செம்மையா இருந்திருக்கும். இப்பயுமே நல்லா தான் இருக்கு, சாப்பிடணும்னு தோணுது. அடுத்து ஓகே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இந்த இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு இடையிலே வந்துட்டு பாதாம் பால் டேஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். பாதாம் பாலை லைட்டா வந்து இந்த பாதாமும் வந்துச்சுன்னா இடையில கடிச்சு மென்று சாப்பிட நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து ரோஸ் மில்க் வந்து என்னோட ஃபேவரட். இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுவும் நிறைய பேர் பிடிக்கும். ஸோ ஓகே, நல்ல பாதாம் பால் தான். ஓ, மேல வந்து பிரெட், இது வந்து கொஞ்சம் ஓகே ஓகே ஃபீல் தான். பட் உள்ள இருக்க ஸ்டஃபிங் நல்லா இருக்கு. மேல பிரெட், அதுக்கு மேல கோட்டிங் கொடுத்து பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. மேபி இதையும் வந்து சூடா சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே கைஸ், கடைசியா நம்மள்ட்ட மிச்சம் இருக்குது இந்த இளநீர் பாயாசத்தையும் குடிச்சிட்டு என்னோட டாப் 3 என்னன்றத சொல்றேன். இது இளநீர் பாயாசம் கிடையாது, நொங்கு பால். நான் இளநீர் பாயாசம்னு தப்பா அவங்களோட சொல்லிட்டேன். நல்லா இருக்கு. பட் நொங்கு வந்து அரைச்சு உள்ள விடுறாங்க, ஒவ்வொரு வாய்க்கும் அது போகுது. ஓகே, என்னோட டாப் 3 நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து இது ஏன் டாப் 3 ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா வந்து மண்ணடி பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு நோம்பு தரதுக்கு முன்னாடி அதை சூடாக வாங்கி சாப்பிடலாம். பட் என்ன டிஸ்டன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போறதுக்குள்ள அது ஆறி போயிடும். ஸோ ஆறி போனாலும் எது நல்லா இருக்கு, நம்ம இப்போ 6 தானே சாப்பிட்டுருக்கோம். ஸோ ஆறி போனாலும் எது நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 3 பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ஃபில்லட், அப்புறம் வந்துட்டு அந்த கெபாப் வேற லெவல். ஆக்சுவலி ட்ரை பண்ணி பாருங்க, 6வது வேற லெவல்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பொட்லம், தேர்ட் பிளேஸ்ல வந்து பாப்கார்ன். ஓகே கைஸ், இத நம்ம 3 பிக் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாமே ஆறி போனாலும் நல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து தைரியமா அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் நான் வந்து மெயினான ஒரு ஹீரோவை சொல்ல மாதிரி ஹலீமும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ கைஸ், இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நோம்பு நான் திறக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதுக்கு நான் ஸ்பெண்டும் இப்போ அதிகமா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நீங்க மண்ணடியில வந்து சூடாவே சாப்பிட்டுருப்பீங்களா? இதுல உங்களோட ஃபேவரட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேணும் வந்து டிஃபரெண்டான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பாய்.